உமது கிருபை வானபரியந்தம் எட்டுகிறது என்று சங்கீத புத்தகம் சொல்லுகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டின் தேவன் அன்பற்றவர் என்று பலர் நினைக்கிறார்கள். இது சரிதானா என்பதை இந்த நாளிலே சங்கீத புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்புள்ள பிதாவே, தேவரீர் அங்கிருந்து எங்கள் மேல் கிருபையாக எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து வருகிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். கிபி 2ஆம் நூற்றாண்டிலே மார்சியான் என்று ஒருவர் இருந்தார். அவர் தேவனை பற்றி சொல்லும்போது பழைய ஏற்பாட்டின் தேவன் கொடூரமானவர் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டின் தேவன் தான் நல்லவர், பழைய ஏற்பாட்டின் தேவன் நல்லவர் இல்லை என்று சொன்ன அவர் பழைய ஏற்பாடு முழுவதையும் வேண்டாம் என்று தள்ளிவிட்டார். புதிய ஏற்பாட்டிலும் பல பகுதிகளை இவை தவறானவை என்று ஒதுக்கிவிட்டார். தன்னுடைய கருத்துக்கு ஏற்ப எந்த பகுதி இருக்கிறதோ அந்த பகுதிகளை மாத்திரம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை இதை கேட்ட மாத்திரத்தில் ஏன் இப்படி செய்தார் என்று நம்மில் பலர் எண்ணலாம். ஆனால் நாம் கூட பிதாவிடம் குமாரன் பேசி அவருடைய மனதை மாற்றுகிறார். அப்படி குமாரன் பேசவில்லை என்றால் பிதா நம்மை அழித்து விடுவார் என்று எண்ணும்போது இந்த மார்சியானின் கொள்கையை தானே பின்பற்றுகிறோம். இதை நாம் உணராத பட்சத்தில் தேவனை நாம் வித்தியாசமானவராக பார்க்க ஆரம்பித்து விடுகிறோமே. தேவன் மேல் சாத்தான் வைத்த குற்றச்சாட்டு இது தானே. அந்த குற்றச்சாட்டு உண்மை என்பது போல நாம் எப்படி சாத்தானுடைய வார்த்தைகளை நம்பலாம்? தேவன் அன்புள்ளவர் என்பது பழைய ஏற்பாட்டில் தெளிவாக விளங்குகிறது. ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானபரியந்தமும் உமது சத்திய மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது என்று சங்கீதம் 57 வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபை வானபரியந்தம் எட்டுகிறது. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதை இந்த வார்த்தைகள் காட்டுகின்றன. அவர் நம்பத்தகுந்தவராக இருக்கிறார். அந்த தன்மையும் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. இந்த வார்த்தைகள் உண்மையானவை என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்திருப்போம். தேவன் நம்மேல் எவ்வளவு கிருபையை காண்பித்திருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ளும்போது தேவனை பற்றிய பார்வையும் நிச்சயமாக மாறித்தனாக வேண்டும். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தாவீதின் சங்கீதமாகிய 136ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அந்த சங்கீதம் துவங்குகிறது. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் என்கிற சொற்றொடர்கள் அவர் நிகரில்லாத தேவன் என்று சொல்லுகிற மரபு சொற்றொடர்களாகும். வேறு தெய்வங்கள் எதுவுமே கிடையாது, அவர் மட்டுமே தேவன். அவருக்கு ஒப்பாக வேறு எவரும் இல்லை என்று இந்த சங்கீதம் சொல்கிறது. அவருக்கு ஒப்பாக வேறு எவரும் இல்லை என்பதனால அவருடைய கிருபை வித்தியாசமானது. அந்த கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. இந்த தேவ கிருபைக்காக நாம் தேவனை துதிக்குமாறு சங்கீதம் 136 நம்மை அழைக்கிறது. கிருபை என்பதற்கு இங்கே வருகிற எபிரேய வார்த்தை ஹெசட். ஹெசட் என்கிற இந்த வார்த்தையை தயவு, இரக்கம், கிருபை என்றெல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஒரு எபிரேய வார்த்தைக்கு ஒரு தமிழ் வார்த்தை அல்லது ஒரு ஆங்கில வார்த்தை என்று மொழிபெயர்த்தவர்கள் மொழிபெயர்க்கவில்லை. சில சமயங்களில் ஒரு வார்த்தை பல அர்த்தங்களில் வந்திருக்கலாம். அந்த வார்த்தைக்கு சமமாக பல அர்த்தங்களோடு இருக்கக்கூடிய வார்த்தைகள் மொழிபெயர்க்கப்படுகிற மொழியிலே இல்லாமல் இருக்கலாம்.
அதனால் மொழிபெயர்க்கிறவர்கள் ஆங்காங்கே அவருடைய மனதில் எந்த தன்மை அதிகமாக தெரிகிறதோ அதற்கேற்ற ஒரு வார்த்தையை அவர்கள் போட்டு விடுவார்கள். அப்படித்தான் இந்த ஹெசட் என்கிற வார்த்தையை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஹெசட் என்பதற்கு நிலையான அன்பு என்று அர்த்தம். தாராள குணம், தயாளம், தயவு, கனிவு என்று கூட சொல்லலாம். இவையெல்லாம் தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு. நாம் யாரிடத்தில் தாராளமாக இருப்போம், யார் மேல் நாம் அன்பு வைத்திருக்கிறோமோ அவர்களிடத்தில் நாம் தாராளமாக இருப்போம், அவர்களிடத்தில் கனிவாக இருப்போம். எனவே அன்பின் வெளிப்பாடாக இந்த தன்மைகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த அன்பை நாம் எங்கே பார்க்கலாம்? சங்கீதம் 136 2 விதமான சம்பவங்களை அவர் குறிப்பிடுகிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிறார். ஆம், அவர் ஒருவரே இந்த சிருஷ்டிப்பை போன்ற அதிசயங்களை செய்யக்கூடியவர். அவர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒன்றுமில்லாமை என்கிற சூழ்நிலையில் எல்லாவற்றையும் தரக்கூடியவர். அந்த அதிசயங்களை பார்க்கும்போது அவர் எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? அந்த அதிசயங்களை எல்லாம் செய்வதற்கு காரணம் அவர் நம்மேல் வைத்திருக்கிற நிகரில்லாத அன்பு, அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பான கனிவு. இந்த தன்மையை நாம் சிருஷ்டிப்பிலே பார்க்க முடிகிறது. முதல் நாளில் வெளிச்சத்தை உண்டாக்கினார், பகல் உண்டாயிற்று, இரவு உண்டாயிற்று. பகலில் நாம் வேலை செய்வதற்கும் இரவில் நாம் ஓய்வு எடுப்பதற்கும் ஆண்டவர் துவக்கத்தில் தானே திட்டமிட்டு செயல்பட்டிருக்கிறார். இரண்டாவது நாளிலே காற்றை உண்டாக்கினார், நாம் சுவாசிப்பதற்கு அந்த காற்று அவசியம். நிலத்தை உண்டாக்கினார், நாம் வாழ்வதற்கு நிலம் அவசியம். நீரை உண்டாக்கினார், வெப்பத்தை சமநிலைப்படுத்துவதற்கும் நாம் குடிப்பதற்கும் இன்னும் பல வேலைகளை செய்வதற்கும் தண்ணீர் அவசியமானதாக இருக்கிறது. மூன்றாவது நாளிலே மனிதன் சாப்பிடுவதற்கான உணவை உண்டாக்கினார். அந்த உணவை எப்பொழுதும் நமக்கு உற்பத்தி செய்து கொடுப்பதற்காக தாவரங்களை மூன்றாவது நாளிலே உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, நாம் காற்றை சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். அந்த கார்பன் டை ஆக்சைடு மீண்டும் ஆக்சிஜனாக மாற்றப்படவில்லை என்றால் ஒரு நாளிலே பூமியில் ஆக்சிஜனே இல்லாமல் போய்விடும், மனிதன் வாழ முடியாது. அதற்காக இந்த காற்றை சுத்திகரித்து கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றுகிற வேலையையும் இந்த தாவரங்கள் தான் செய்கின்றன. நான்காவது நாளில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை இந்த ஆகாய மண்டலத்தில் தெளிவாக தெரியும்படியாக ஆண்டவர் ஏற்பாடு செய்தார். இவற்றின் மூலமாக மாதங்கள், வருடங்கள் ஆகிய கால கணக்குகளை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியே நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வாறு தேவனுடைய சிருஷ்டிப்பில் தேவனுடைய நிலையான அன்பு வெளிப்படுகிறது. மனிதனை உண்டாக்குவதற்கு முன்னர் தானே அவனுடைய தேவைகள் என்ன என்பதை எல்லாம் அறிந்து அவற்றையெல்லாம் ஏற்பாடு செய்த ஆண்டவர் மனித இனத்திற்கு மாத்திரமல்ல, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கூட இன்றைக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே அவர் செய்திருப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் தான் பல சமயங்களிலே அவரை நம்பாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமே தவிர அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்காமல் இருந்ததில்லை. எத்தனை முறை நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்தாலும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பிரச்சனை என்று வரும்போது நான் என்ன செய்வேன் என்று தான் பதறுகிறோம். நாம் அவரை நம்புவதற்கு தயாராக இல்லை என்பதைத்தான் இந்த கவலையும் வேதனையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த நாளிலே தேவனை நம்புகிற பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் உங்கள் கவலைகளை விட்டொழியுங்கள். இந்த கவலை நம்மை வாட்ட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. தேவன் இந்த சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தார் என்பதை நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை மனதில் வைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக இன்னொரு சம்பவத்தையும் குறிப்பிடுகிறார். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அதுவும் அவருடைய கிருபைதான் என்று
இந்த சங்கீதக்காரன் இந்த பாடலில் எழுதுகிறார். அப்படி புறப்பட பண்ணின இந்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தவராக இந்த ஜனங்களை வழிநடத்தி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தினார். உடன்படிக்கையை காக்கிற தேவன் என்பதனாலே இந்த அற்புதங்களை எகிப்தின் மத்தியிலே இஸ்ரவேலர் செய்தார், வனாந்தரத்திலேயும் இஸ்ரவேலருக்காக செய்தார். தேவன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை காக்கிற தேவன். இதை இஸ்ரவேலரோடு ஆண்டவர் நடந்து கொண்ட விதம் நமக்கு காட்டுகிறது. அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்வாறு செயல்படுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேலரை வழிநடத்தினார். பலத்த கை, ஓங்கிய புயம் என்கிற உருவகங்களில் தேவ வல்லமையின் ஆற்றல் தெரிகிறது. அவருடைய கிருபை எங்கும் அரசாட்சி செய்கிறது என்பதும் நமக்கு தெரிகிறது. தேவன் நம்மை வழிநடத்தி வரும்போது நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களை அவர் பார்த்து கொள்வார். நாம் எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நாம் மனதிலே அமைதியாக இருக்கலாம். பெரிய ராஜாக்களை சங்கரித்தார் என்று அவர் குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தாழ்வில் அவர் நம்மை நினைக்கிறார். பெரியவர்கள் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் அவரால் நினைக்கப்படுகிறோம். இவையெல்லாம் தேவனுடைய கிருபையின் வெளிப்பாடு தான். சங்கீதம் 136 தேவன் நல்லவர் என்கிற கருத்து வெளிப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் தேவன் நல்லவர் இல்லை என்று பலர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த 136 சங்கீதம் அவர் நல்லவர் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த கருத்துக்கான ஆதாரத்தை சங்கீதக்காரர் சிருஷ்டிப்பிலும் யாத்திரையிலும் பார்க்கிறார். தேவனுடைய அன்பு பூரணமாக எங்கே வெளிப்படுகிறது என்று ஒரு கேள்வி நீங்கள் கேட்டால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது அந்த அன்பு முழுவதுமாக வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அன்பில்லாதது போல ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் சிலுவையை யோசித்து பாருங்கள். நமக்காக தம்மையே சிலுவையில் சாவதற்கு ஒப்படைத்த இந்த ஆண்டவர் நம்முடைய மற்ற தேவைகளை எவ்வாறு சந்திக்காமல் இருப்பார்? தேவன் செய்வதெல்லாம் நம்முடைய நன்மைக்கே என்கிற எண்ணம் நமக்கு இருக்கும் என்றால் அவர் நடத்துகிற வழி எதுவாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்போம். நாம் நினைத்தபடி எல்லாம் நடக்கும்போது அவர் நல்லவராக தெரிகிறார். நாம் நினைத்தபடி ஏதாவது நடக்காத போது தேவன் மேல் நாம் சந்தேகப்பட ஆரம்பித்து விடுகிறோம். தேவனுடைய சிருஷ்டிப்பையும் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்திய விதத்தையும் நாம் யோசித்து பார்த்தால் நிச்சயமாகவே இது தேவன் நல்லவர். இவற்றையெல்லாம் செய்த இந்த ஆண்டவர் நிகரில்லாத தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கும் எல்லாவற்றையும் செய்வார் என்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும். இன்னும் பல கிறிஸ்தவர்கள் தேவனை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலே அவர் செயல்பட்ட விதத்திற்கும் புதிய ஏற்பாட்டிலே அவர் செயல்படுகிற விதத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் மக்களை அவருடைய கிரியைகளினாலே ரட்சித்தார். புதிய ஏற்பாட்டிலே அவர் தம்முடைய கிருபையினாலே ரட்சிக்கிறார் என்று சொல்கிறார்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பழைய ஏற்பாடு சொல்கிறது. ஆனால் ஏன் இந்த எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்கிறது என்று தெரியவில்லை. தேவனுடைய கிருபை நமக்காக செயல்படுவதற்கு, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு சிலுவையில் மரித்தார். எனவே இயேசு சிலுவையில் மரித்த பிறகுதான் இந்த கிருபை நமக்கு கிடைக்கிறது என்று எண்ணுகிறார்கள் பலரும். அது தவறு என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். தேவத்துவமும் குமாரனும் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த உடன்படிக்கையின் பிரகாரமாக இயேசு சிலுவையில் மரிப்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே பழைய ஏற்பாடாக இருந்தாலும் ரட்சிப்பு கிருபையினால் தான் கிடைக்கிறது. கிரியையினால் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் வைத்துக்கொள்வோம். எதற்காக இயேசு வந்து சிலுவையில் சாக வேண்டும்? அவசியமே இல்லையே. இதை ஏன் நாம் யோசித்து பார்ப்பது இல்லை? கிரியைகளினால் ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவ கிருபையினால் தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம்.
சங்கீதக்காரனாகிய தாவீது சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று கேட்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த ஜெபத்தை அவர் செய்தார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளை தாவீது தவறாக நடத்தி விடுகிறார். பத்சேபாள் கர்ப்பவதியாகி விடுகிறார். இந்த செய்தி தாவீதின் காதுக்கு எட்டிய மாத்திரத்தில் உரியாவை அழைப்பித்து பத்சேபாளோடு தங்கும்படி சொல்லுகிறார். இதன் மூலமாக தன்னுடைய பாவம் தெரியாமல் அதை மறைத்து விடலாம் என்று எண்ணுகிறார். ஆனால் உரியா, என்னுடைய தேசத்தின் வீரர்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கும்போது நான் எப்படி என் மனைவியோடு சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லி மனைவியோடு சேர்வதற்கு மறுத்து விடுகிறார். அப்போது யுத்தத்தில் உரியா கொல்லப்படுவதற்கான ஏற்பாட்டை தாவீது செய்கிறார். எவ்வளவு கொடுமையான பாவம் என்று யோசித்து பாருங்கள். தன் மேலும் தன் தேசத்தின் மேலும் அன்பு வைத்திருந்த ஒரு நல்ல ஊழியக்காரனை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு தாவீதின் மனது இங்கே கொடுமையாக மாறுகிறது. இந்த நிலையில்தான் நாத்தான் வந்து அவன் செய்த பாவத்தை உணர்த்துகிறார். அந்த பாவத்தை உணர்ந்து கொண்டபோது அவர் பாடிய சங்கீதம்தான் 51. தேவனுடைய இரக்கத்தை சங்கீதக்காரன் எதற்காக வேண்டுகிறார் என்பதை பாருங்கள். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று அந்த சங்கீதத்தை துவங்குகிறார். பாவ மன்னிப்பானது தேவ கிருபையின் ஈவு, அவர்களுடைய மிகுந்த இரக்கங்களின் விளைவு. என் பாவத்திற்கு தக்கதாக நீர் என்னை தண்டிக்க வேண்டாம் என்று கேட்கிறார். அவரது இரக்கம், உண்மைத்தன்மை ஆகிய அவருடைய குணத்தின்படி நடத்தும்படியாக அவர் மன்றாடுகிறார். ஆம், எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் பாவம் செய்தவனாக இருப்பதனால தேவன் அவன் மேல் அன்பு வைத்திருப்பதனால் மாத்திரமே அவன் ரட்சிக்கப்பட முடியும். அவன் செய்த பாவத்திற்கு தக்கதாக அவனை தண்டித்தால் அவன் அழிந்து போவான். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டும். ஆம், குற்றமற்றவன் என்று தேவன் அறிவிப்பது மாத்திரம் போதாது. அந்த சட்டபூர்வமான அறிவிப்புக்கு அப்பால் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனிதனின் உள்ளார்ந்த பகுதிகளில் ஆழமான மாற்றம் ஏற்பட வேண்டும். சிருஷ்டியும் என்று ஜெபிக்கிறார். சுத்த இருதயத்திலே என்னிலே சிருஷ்டியும் என்கிறார். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கேட்கிறார். இங்கே சிருஷ்டிப்பு என்பதற்கு பாரா என்கிற எபிரேய வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஒன்றுமில்லாமையிலிருந்து உலகத்தை உண்டாக்கிய போது ஆதியாகமம் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறது. நான் ஒன்றுமற்றவனாக இருக்கிறேன், நீர் என்னை புதிய ஒரு மனிதனாக உண்டாக்கும் என்று அவர் கேட்பது தெரிகிறது. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்றும் ஜெபிக்கிறார். ஈசோப்பு என்பது ஒரு செடியின் கிளை. குஷ்டரோகி சுத்தப்படுத்தப்படும் போது அந்த ஆராதனையில் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக ஈசோப்பை கொண்டு வரும்படியாக தேவன் சொன்னார். ஒரு குருவியை கொல்லுவார்கள். அந்த குருவியின் இரத்தத்தை ஈசோப்பிலே தொட்டு அங்கே தெளிக்க வேண்டும். அப்பொழுது குஷ்டம் நீங்கி சுத்திகரிக்கப்படுகிறவன் மேலும் அந்த இரத்தம் தெளிக்கப்படும். இதன் மூலமாக அவன் சுத்தமானவனாக மறுபடியும் சமுதாயத்தில் மற்றவர்களோடு சேர்ந்து வாழக்கூடியவனாக மாறுகிறான். என்னுடைய நிலை அவ்வளோ மோசமானதாக இருக்கிறது ஆண்டவரே, நான் குஷ்டரோகியைப் போல இருக்கிறேன், என்னை சுத்தமாக்கும். நான் மறுபடியும் சமுதாயத்தில் வாழ வேண்டும், உம்மோடு நல்ல உறவிலே வாழ வேண்டும், ஒதுக்கப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன், இதை மாற்றும் என்று அவர் கேட்பது தெரிகிறது. பலியிடுதலால் எப்போது பலன் கிடைக்கும் என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். சில சமயங்களில் அந்த செயலை செய்தால் போதும் என்று நினைக்கிறோம், தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டால் போதும் என்று நினைக்கிறோம். எந்த நிலையில் மன்னிப்பு கிடைக்கும், எந்த நிலையிலே நம்முடைய பலிகள் பிரயோஜனமானவை என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் பிரியமானதல்ல என்று அந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார். அது 16ஆம் வசனத்தில் அதை பார்க்கிறோம். 19ஆம் வசனம் போகும்போது தகன பலியின் மேல் நீர் பிரியப்படுவீர், உம்முடைய பீடத்திலே காளைகளை பலியிடுவார்கள் என்று சொல்லுகிறார்.
பலி உமக்கு பிரியமானது அல்ல என்று 16ஆம் வசனத்தில் சொல்லிவிட்டு பலியில் நீர் பிரியப்படுவீர் என்று 19ஆம் வசனத்தில் சொல்கிறார் என்றால், இந்த 2 வசனங்களுக்கும் இடையே வேறு ஏதோ ஒன்றை சொல்லுகிறார். அது என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஆம், இந்த நொறுங்குண்ட ஆவி இல்லாமல் இடப்படுகிற பலிகளின் மேல் அவருக்கு பிரியமில்லை. மனது நொறுங்குண்ட நிலையிலே நாம் பலியிடும்போது தான் அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்து விட்டார். ஆனால் எல்லோரும் அதனால் ரட்சிக்கப்படுவதில்லை. யாருடைய மனது நொறுங்குண்ட ஆவியாக மாறுகிறதோ, யாருடைய மனது தன்னுடைய பாவத்திற்காக வருத்தப்படுகிறதாக மாறுகிறதோ, அப்பொழுதுதான் இந்த மன்னிப்பினாலே பயன் இருக்கிறது. எனவே ஒப்புரவாகுதல் என்பது மிகவும் முக்கியமானது. மன்னிப்பு மாத்திரம் போதாது, நாம் ஒப்புரவாக வேண்டும். உறவு என்பது 2 பேர் சம்பந்தப்பட்டது. தேவன் எப்பொழுதுமே நம்மேல் அன்பாக இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. உலகத்தார் அனைவருக்காகவும் அவர் மரித்தார் என்றுதான் வேதாகமும் சொல்கிறது. எனவே இந்த உலகத்தில் இருக்க எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அவனுக்கு முன்பாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவன் தேவனோடு ஒப்புரவாவதற்கு தீர்மானித்தால்தான் இந்த உறவு புதிதானதாக மாற முடியும். உபச்சாரம், வஞ்சகம், கொலை போன்ற குற்றங்களுக்கு தாவீதை தேவன் மன்னிக்க முடியுமானால் இந்த உங்களுக்கு கிடைக்கிற நம்பிக்கை என்ன என்பதை யோசித்து பாருங்கள். உங்களையும் தேவன் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஏனென்றால் இந்த தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இங்கே சொல்வோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதுக்கு சாட்சி. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் என்றும் சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆம், நம்முடைய பாவங்களை தேவன் கவனித்தால் நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. சங்கீதம் 130 மன்னிப்பின் தேவனை பற்றிய சங்கீதமாக இருக்கிறது. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக என்று ஜெபிக்கிறார். ஆழங்கள் என்பது அவருடைய மிகவும் மோசமான நிலையை சுட்டிக்காட்டுகிற வார்த்தையாக இருக்கிறது. நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றி நின்று என்னை தூக்கிவிடும் என்று சங்கீதம் 69 சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். அடுத்து சொல்கிறார், என்னை பகைக்கிறவர்களிலிருந்து நிலையாத ஜலத்தினின்றும் நான் நீங்கும்படி செய்யும் என்று சொல்கிறார். என்னை பகைக்கிறவர்கள் மத்தியிலே, துரோகங்களுக்கு மத்தியிலே வேதனையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் ஆழங்கள் என்று சொல்கிறார். ஆழமான இந்த சூழ்நிலையிலிருந்து நான் கூப்பிடுகிறேன். நான் கேட்கிற ஜெபத்திற்கு பதில் கொடும் என்று நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது தேவன் நிச்சயமாக உங்களை மன்னிக்கிறார். அவர் உங்களுடைய அக்கிரமங்களை நினைத்தார் என்றால் நீங்கள் நிலை நிற்க முடியாது. சங்கீதக்காரன் இங்கே ஜெபிக்கும்போது தன்னுடைய பாவத்தை நினைத்து பார்க்கிறார். தன்னுடைய ஜனங்களின் பாவத்தை நினைத்து பார்க்கிறார். எல்லாம் அவருக்கு வேதனையை கொடுக்கிறது. தேவனிடமிருந்து நாம் நிரந்தரமாக பிரிந்து விடுவோமோ என்கிற வேதனையும் அவருக்கு வருகிறது. ஆனாலும் தேவன் மன்னிக்கிறவர் என்பது அவருக்கு நம்பிக்கையை தருகிறது. ஆம், வேதாகமத்தின் மற்ற பகுதிகளிலும் இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று எரேமியா 31-34 வாசிக்கிறோம். அவர் திரும்ப நம்மில் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார் என்று மீகா 7:19 வாசிக்கிறோம். ஆம், நம்முடைய பாவங்களை முற்றிலுமாக மன்னித்து மறந்து அவற்றை தன்னுடைய மனதிலே இருந்து எடுத்து போடுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் அவரோடு ஒப்புரவாவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? உமக்கு பயப்படும்படிக்கும் இடத்தில் மன்னிப்பு உண்டு என்று இந்த கருத்தை சங்கீதம் 334 வலியுறுத்துகிறது. பயம் என்ற மாத்திரத்தில் நாம் பொதுவாக யோசிக்கக்கூடியது, ஐயோ அழித்து விடுவாரோ என்கிற எண்ணம்தான். ஆனால் அவர் அழிக்கிறவர் அல்ல, மன்னிக்கிறவர். அதனால நீங்கள் பயப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இந்த பயம் எப்படிப்பட்டது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். யாராவது நம்மை மன்னிப்பார்கள் என்றால் அவர்களை பார்த்து நாம் பயப்படுவோமா? பயப்படுவோம் என்ற ஒரு வித்தியாசமான பயத்தை குறித்து இங்கே சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்து விடக்கூடாது என்று நாம் நினைக்கும் போது தான் பயம் வரும். அந்த பிடிக்காத காரியம் நமக்கு வருகிற ஆபத்து அல்ல,
தேவனுக்கு வருகிற வேதனை என்பதைத்தான் இந்த மன்னிப்பு காட்டுகிறது. மனிதர்களை தண்டிப்பதற்கல்ல, மன்னிப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருப்பது தான் அவர் மேல் இந்த பயபக்தியை நமக்கு உண்டாக்குகிறது. மெய்யான தொழுகை தேவனுடைய அன்பை உணர்வதாக இருக்கும். தண்டனை குறித்த பயத்தால் வருவதாக இருக்காது என்று பாடப்புத்தகம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. தேவன் தண்டித்து விடுவார் என்று பயந்து தேவனிடத்தில் நாம் வர வேண்டாம். தேவன் மன்னிக்கிறவர். மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் அவரை எதற்கு முன்பாக வேதனைப்படுத்தி இருக்கிறோம். அவரை வேதனைப்படுத்தக்கூடாது என்பதை நாம் நினைத்து பயப்படுவோம். அந்த பயம்தான் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மன்னிப்பை நாம் நினைக்கும் போது நாம் கர்த்தருக்கு காத்திருக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது என்று சொல்கிறார். இன்னொரு சங்கீதத்தில் நீ கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கைக்கோள் என்று சொல்கிறார். எனவே காத்திருத்தல் என்பது அமைதியாக உட்கார்ந்திருப்பது அல்ல, செயல்படுதல் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கோள் என்று சொல்வதனால காத்திருக்கிற நேரத்தில் அவருடைய வழியின்படி நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது. நாம் எதிர்பார்க்கிற ஒன்று நமக்கு கிடைக்கவில்லை, நாம் காத்திருக்க நேரிடலாம். ஆனால் அந்த காத்திருக்கிற நேரத்தில் அவர் எந்த வழியை நமக்கு காட்டுகிறாரோ அந்த வழியிலே நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். காத்திரு என்பதற்கான எபிரேய வார்த்தை நீட்டு என்பதாகும். இந்த நீட்டு என்பதற்கான இந்த எபிரேய வார்த்தையிலிருந்து தான் நம்பிக்கை என்பதற்கான வார்த்தையும் வருகிறது. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் எதுவும் செய்யாமல் இருப்பதல்ல, தேவன் தலையிடுவார் என்று நம்முடைய நம்பிக்கையை நாம் நீட்டிப்பதே காத்திருத்தலாகும். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாம் வாழ்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். எந்த அளவுக்கு சங்கீதக்காரன் காத்திருக்கிறாராம். அவரை நம்பியிருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நம்புகிறேன், எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை போல அவர்களை காட்டிலும் நான் அதிகமாய் ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன். இரவில் காவல் காக்கிறவர்கள் எப்பொழுது விடியும் வீட்டுக்கு செல்லலாம் என்று காத்திருப்பார்கள் அல்லவா? அதுபோன்று என்னுடைய பிரச்சனை எப்பொழுது தீரும், நான் அவருக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி செய்கிறவர்களாக இருப்போம். இங்கே சங்கீதக்காரன் சொல்வதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். நாம நினைத்து கொண்டு காத்திருப்பதல்ல, அவருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கிறேன் என்கிறார். தேவனுடைய வார்த்தையை நம்பினவர்களாக, தேவன் நமக்கு வெளிப்படுத்தியுள்ளவற்றை நம்பினவர்களாக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் காத்திருப்பது போல என் தேசம் முழுவதும் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். என் தேசம் முழுவதும் தேவனுக்காக, தேவனை நம்புகிறதாக மாற வேண்டும் என்கிற ஆசையையும் சங்கீதக்காரன் இங்கே வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய திருச்சபைக்காக இது போன்று ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோமா? இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, அவரிடத்தில் கிருபை இருக்கிறது, அவரிடத்தில் மீட்பு இருக்கிறது. இஸ்ரவேலின் சகல அக்கிரமங்களிலிருந்தும் தேவன் அதை மீட்டுக்கொள்வார். இந்த நம்பிக்கை நம்முடைய திருச்சபைக்காக நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்றால் நாம் செயல்படுகிற விதம் வித்தியாசமானதாக இருக்கும். நாம் தான் ஏதோ செய்ய வேண்டும் என்பது போல் அல்லாமல் தேவன் செயல்படுகிறார், நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தன்மை நமக்குள்ளாக வர வேண்டும். அந்த தன்மை நமக்குள்ளாக வரவில்லை என்றால் நம்முடைய விசுவாசத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்ற அர்த்தம். எப்படிப்பட்ட குறை இருந்தாலும் தேவனத்தில் நாம் கேட்கலாம். யாரையும் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். விசுவாசத்தில் குறைச்சல் இருப்பதற்காக தேவன் வேண்டாம் என்று தள்ளிவிடுவாரா? அவர் தள்ளவே மாட்டார். நாம் மீண்டுமாக அவரிடத்தில் செல்லலாம். என்னுடைய நிலைமையை பாருங்கள் ஆண்டவரே, உம்மை நம்பாமல் நான் செயல்பட்டு விட்டேன், என்னை மன்னியும் என்று தேவனுடைய சமூகத்தில் நாம் கேட்கலாம். இந்த மன்னிக்கிற தன்மை எப்படிப்பட்டது என்பதைத்தான் சங்கீதம் 130 நமக்கு காட்டுகிறது. தேவன் மகத்துவமும் இரக்கமும் உள்ள தேவனாக இருக்கிறார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சங்கீதங்கள் கூறுகின்றன. நாம் ஏற்கனவே பார்த்தது போல பலர் நினைக்கிற கருத்து தவறானது. பழைய ஏற்பாட்டிலும் தேவன் நல்லவராகத்தான் இருந்தார், அன்புள்ளவராகத்தான் இருந்தார். இதைத்தான் நாம் சங்கீதங்களில் பார்க்கிறோம். 113ஆம் சங்கீதமானது தேசிய பண்டிகைகளில் விருந்துக்கு முன் பாடிய ஒரு ஸ்தோத்திர பாடலாகும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறார்கள். தேவனுடைய குணத்தை எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும். கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும்
இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய குணத்தை அறிந்து தேவனை துதிக்கிறவர்களாக மாற வேண்டும். கர்த்தர் எல்லா ஜாதிகளின் மேலும் உயர்ந்தவர். எந்த தேசமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, தேவன் அவர்களுக்கு மேலாக இருக்கிறார். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. அவருக்கு சமமானவர் யார் என்கிற கேள்வியை இந்த சங்கீதம் கேட்கிறது. நம்முடைய தேவன் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மாத்திரம் தேவன்தான் என்று பலர் நினைக்கிறார்கள். மற்றவர்களும் நினைக்கிறார்கள், நாமும் நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. இந்த தேவன் எல்லா ஜனங்களுக்கும், இந்த உலகத்தில் பிறந்திருக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனாக இருக்கிறார். அவருக்கு சமமானவர்கள் வேறு எவரும் இல்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார் என்கிற கேள்வியானது உலகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எந்த வல்லமையும் இஸ்ரவேலின் தேவனுக்கு சவால் விட முடியாது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். தேவன் உன்னதத்தில் வாசம் பண்ணினாலும் கீழே நடப்பதை பார்க்காமல் இருப்பதில்லை. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். தம்மை தாழ்த்துகிறார், ஆனால் நம்மை உயர்த்துகிறார். இவர் அன்பில்லாதவர் என்று எவ்வாறு சொல்லுவது? இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்காக தம்மை தாழ்த்தி வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனாலும் எல்லோருக்கும் உதவி கிடைத்ததாக தெரியவில்லையே என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களுக்கு இந்த தேவன் மேல் நம்பிக்கை இல்லை. அவர்கள் தங்களை நம்புகிறார்கள், அல்லது சாத்தானை நம்புகிறார்கள், மற்ற மனிதர்களை நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை இருக்கும் என்றால் சரி, நீ பார்த்துக்கொள் என்று தேவன் விட்டு விடுகிறார். நம்முடைய சுயாதீன தீர்மானத்திற்கு அவர் மதிப்பளிக்கிறார். இதுதான் பிரச்சனை. இன்றைக்கு தேவனை விட்டுவிட்டு சாத்தானை தேடுவதற்கு நம்முடைய மனது ஆசைப்படுகிறது. அந்த மனதிற்கு நாம் இடம் கொடுக்கும்போது தேவனை விட்டு நாம் பிரிந்து விடுகிறோம். தேவனை விட்டு பிரிந்து விட்டு எனக்கு அவர் உதவி செய்யவில்லை என்று எவ்வாறு சொல்வது? தேவன் தம்மை தாழ்த்துகிறார் என்பது சிலுவையில் வெளிப்படுகிறது. சர்வலோகத்தின் தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த பூமியில் ஒரு மனிதனாக வந்து சிலுவையில் தொங்கும் அளவிற்கு தம்மை தாழ்த்தினார். எதற்காக? பாவ குழியிலே கிடக்கிற என்னை உயர்த்துவதற்காக தேவன் இதையெல்லாம் செய்கிறார். நம்மை பிரபுக்களோடு உட்கார வைக்க அவர் ஆசைப்படுகிறார். ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுவார். அதுபோல குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தைகளை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இவையெல்லாம் நடப்பதற்கு இந்த தேவனை நாம் நம்புவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். 123ஆம் சங்கீதமும் ஒரு விண்ணப்ப பாடல்தான். பலவிதமான நிந்தனைகளுக்கு உள்ளாக சங்கீதக்காரன் மாறிய போது அவர் எழுதிய பாடல் இது. அவர் சொல்லுகிறார், தேவனைத்தான் நான் நம்புவேன், என்னுடைய கண்கள் அவரைத்தான் பார்த்து கொண்டு இருக்கும். வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல எங்களுடைய கண்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அவரைத்தான் நோக்கி இருக்கும் என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்லவில்லை, நான் பார்ப்பேன், அவர் கொடுத்தால் சரி, இல்லை என்றால் நான் வேறு வழியை பார்த்து கொள்வேன் என்று சொல்லவில்லை. அவர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரைத்தான் நோக்கி இருக்கும். செய்வார். நாம் எந்த அளவிற்கு அவரை நம்புவதில் உறுதியாக இருக்கப் போகிறோம் என்பதை நம்முடைய காத்திருத்தல் வெளிப்படுத்துகிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம் என்று வேதனைப்படுகிறார். சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது என்று சொல்கிறார். நம்மை வேதனைப்படுத்துகிறார்கள். ஆனால் யார் என்ன சொன்னாலும் தேவனை நம்புவதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். தேவனை சார்ந்திருப்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய மகிமை நம்மில் வெளிப்படுவதை மற்றவர்கள் பார்க்க முடியும். சிலுவையை நோக்கி பாருங்கள். தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு அவர் என்னவெல்லாம் உதவி செய்திருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். எவற்றிலிருந்தெல்லாம் இயேசு உங்களை ரட்சித்திருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த யோசனைகள் உங்களுக்கு நிம்மதியை தரும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று 103ஆம் சங்கீதமாகிய தாவீதின் சங்கீதம் சொல்லுகிறது. தாவீதுக்கு தேவன் செய்த நன்மைகளை முதல் 5 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆபத்திலிருந்து காப்பாற்றினார், சாவதிலிருந்து காப்பாற்றினார்,
உடல் பலத்தை கொடுத்தார். அதனால் அவர் சொல்லுகிறார், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று துவங்குகிறார். தேவன் செய்த நன்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. அதன் பிறகு மக்களுக்கு செய்த நன்மைகளை 14ஆம் வசனம் வரை சொல்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆம், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே ஒடுக்கப்பட்ட போது அங்கே இருந்து அவர்களை விடுதலை செய்து அழைத்து வந்தார். அப்படி அழைத்து வரும்போது அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். தேவனுடைய வழி எப்படிப்பட்டது என்பதை தம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பித்து அவர்களை வழி நடத்தி வந்தார். இன்றைக்கும் உங்களுக்கும் அதே உதவியை செய்வதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நாளைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், வரப்போகிற காலங்களில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் எப்படி செயல்பட்டார்கள் யோசித்து பாருங்கள். உதவி செய்திருப்பார், மறுபடியும் கஷ்டம் வருவது போல் தெரியும் போது தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி விடுவார்கள். இஸ்ரவேல் மக்கள் தான் என்றல்ல, நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். இப்படியெல்லாம் நாம் நடந்தாலும் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் இருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் சரி கட்டாமல் இருக்கிறார். அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றுகிறார். தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் நமக்கு இறங்குகிறார். இதற்கு நமக்கு தேவையான தன்மை என்ன? நாம் அவருக்கு பயப்பட வேண்டும். பயப்படுதல் என்பது அவர் அழித்து விடுவார் என்பது அல்ல, அவரை வேதனைப்படுத்தக்கூடாது என்று நாம் பயப்பட வேண்டும். இந்த ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் காரணம் தேவனுடைய கிருபையான குணம்தான். தேவன் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருப்பது தான் காரணம். இந்த அடிப்படை காரணங்களை மனதில் வைத்து என்னுடைய தகுதி என்று நாம் எதையும் நினைத்து பார்க்காமல் தேவனுடைய அன்பை நாம் நினைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். தேவனை ஸ்தோத்தரிக்காமல் இருந்தால் அவர் செய்த சகல உபகாரங்களை நாம் மறந்து விடுகிறோம் என்பதாகும். தேவனுடைய ஈவுகளின் மதிப்பை நாம் உணராமல் இருந்தால் அவரை ஸ்தோத்தரிக்காமல் இருப்போம். துதிக்கிறவர்கள் தான் மறக்காமல் இருக்கிறார்கள். தேவனை பற்றி பேசுவதும் சிந்திப்பதும் அவரை துதிப்பது அல்ல என்று பாடப்புத்தகம் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறது. தேவனை பற்றி பேசிக்கொண்டிருப்பதல்ல, எந்த சூழ்நிலையிலும் அவர் நல்லவர் என்று அவரை ஸ்தோத்தரிப்பது தான் நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். எல்லா மனிதர் மேலும் தேவனுடைய கிருபை இருக்கிறது என்பதையும் இந்த சங்கீதம் சொல்கிறது. மனுஷனுடைய நாட்டில் புல்லுக்கோப்பாக இருக்கிறது. அவன் நிலையில்லாதவன். அவன் இருந்த இடம் கூட அவனை மறந்துவிடக்கூடிய அளவிற்குத்தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த பலவீனத்தையும் நிலையற்ற தன்மையையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். தம் மக்கள் மேல் மனதுருகிறார். ஐயோ பாவம், இவன் நிலையில்லாதவன், இவனுக்கு உதவி செய்வோம் என்று தான் தேவன் நினைக்கிறார். கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கிறது. ஆம், மறுபடியும் பயத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தேவனை வேதனைப்படுத்தக்கூடாது என்கிற பயம் நமக்கு இருக்கும் என்றால் தேவனுடைய கிருபையை நாம் உணர முடியும். அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது என்று 18ஆம் வசனம் சொல்கிறது. நாம் நினைக்க வேண்டும். எது நினைக்க வேண்டும்? அவருடைய கட்டளைகளின்படி செய்வதற்கு நாம் நினைக்க வேண்டும். நினைத்து கொண்டே இருப்பது போதாது, நாம் நினைத்தால் அதை செயலிலே காட்டுவோம். அந்த தன்மை நமக்கு வர வேண்டும். தேவன் நமக்கு செய்த உபகாரங்களை நாம் யோசிக்கும்போது கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் தியானிக்க மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது சிலுவையை பற்றி தியானிப்பது நமக்கு நல்லது. ஒவ்வொரு கருத்தாக நாம் யோசிக்க வேண்டும். நம் எண்ணத்தில் ஒவ்வொரு காட்சியும், குறிப்பாக இறுதிக்கட்ட காட்சிகள் முற்றிலும் நிறைய வேண்டும். அவர் நமக்கு செய்த மாபெரும் தியாகத்தை நாம் நினைவு கூறும்போது அவர் மேல் உள்ள நம்முடைய நம்பிக்கை நிலையாக இருக்கும். நம்முடைய அன்பு புத்துயிரடையும். அவரது சிந்தை நமக்குள் ஆழமாக ஊன்றப்படும். தேவ சிந்தையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமைதியாக இருக்கலாம். சிருஷ்டிப்பு முழுவதற்கும் அழைப்பவர் விடுகிறார். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கவனித்தீர்களா? இஸ்ரவேல் தேசத்தை மாத்திரமல்ல, சர்வலோகத்தையும் அவருடைய ராஜரிகம் ஆளுகை செய்கிறது.
கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள், என் ஆத்மாவை கர்த்தர் ஸ்தோத்திரி என்று முடிக்கிறார். எல்லா சிருஷ்டிப்புகளும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டுமா? நானும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். தேவன் அன்புள்ளவர் தான் என்பதை இதுவரைக்கும் நாம் பார்த்த வசனங்கள், சங்கீதங்கள் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால், தாவீது சங்கீதமாகிய 40ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தாவீது ராஜா எழுதுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன். அவருக்கு சாப்பாடு கிடைக்கவில்லையா? தங்குவதற்கு வீடு இல்லையா? இல்லை. தன்னுடைய ஆவிக்குரிய நிலையிலே அவ்வளவு நல்ல நிலையில் தான் இல்லை என்பதை அவர் உணர்கிறார். கர்த்தர் என் மேல் நினைவாக இருக்கிறார். தேவனுக்கு செலுத்துவதற்கு என்று என்னிடம் நன்மை எதுவும் இல்லை. தேவனுக்கு முன்பு என்னை பரிந்துரைக்கும்படி என்னிடத்தில் நன்மை எதுவும் இல்லை. அவருடைய கிருபை எனக்கு தேவையாக இருக்கிறது. அந்த கிருபை இல்லை என்றால் நான் அழிந்து போவேன். தேவரீர் எனக்கு துணையாக இருக்கிறீர், என்னை விடுவிக்கிறீர், என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து என்னை நீர் ரட்சிக்கிறீர் என்கிற தம்முடைய நம்பிக்கையை இந்த சங்கீதத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். 68ஆம் சங்கீதமும் தாவீதின் சங்கீதம் தான். அதில் சொல்கிறார் பாருங்கள், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆதரவற்ற நிலை நீங்கள் இருக்கிறீர்களா? திக்கற்ற பிள்ளை போல் நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். விதவைகளாக இருக்கிறீர்களா? உங்களை கவனிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறார்களா? தேவன் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் உங்களை விடுவிப்பதற்கு இந்த தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர் என்பதே நமக்கு இருக்கிற பெரிய ஆறுதல். சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மிகுந்த நம்பிக்கையுடன் தேவனை நோக்கி சங்கீதக்காரர்கள் கூப்பிட்டார்கள். நாமும் அவரை நோக்கி கூப்பிடுவோமா? இதுவரைக்கும் நாம் பார்த்த வசனங்கள் பழைய ஏற்பாட்டின் தேவனும் அன்புள்ளவர் என்பதையே வெளிப்படுத்துகிறது. ஒடுக்குகிறவனை தண்டிக்காமல் இருந்தால் ஒடுக்கப்படுகிறவர்கள் மேல் அன்பு காட்டுவதாக இருக்காது. ஏன்னா ஒடுக்குகிறவனை தண்டித்து தான் ஆக வேண்டும், அழித்து தான் ஆக வேண்டும். அதை கொடுமை என்று நாம் சொல்லக்கூடாது. ஆனால் ஒடுக்குகிறவன் உடனடியாக தண்டிக்கப்படவில்லையே என்று நினைக்கிறீர்களா? ஒடுக்குகிறவனை உடனே அவர் தண்டிக்காமல் இருப்பதும் அவன் மேல் அவர் காட்டுகிற அன்பு தானே. நீ தேவனுடைய நியாயத்திற்கு ஒப்படைத்து அவர் பார்த்து கொள்ளட்டும் என்று நம்பக்கூடியவர்களுக்கு இந்த தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பது தெளிவாக தெரியும். அவர் நம்ம மேல் கிருபையாக இருக்கிறார். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் என்று 89ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆம், தேவனுடைய கிருபை நம்மில் எப்போதும் இருக்கும். அந்த கிருபையை மனிதரிடத்திலும் நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தோம் என்றால் இந்த கிருபையின் தன்மை என்ன என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், ஜோசப் பார்க்கர் என்ற 2 போதகர்கள் லண்டனில் இருந்தார்கள். 2 பேருமே திறமையான போதகர்கள், நல்ல முறையில் சபைகளை கவனித்து வந்தவர்கள். ஸ்பர்ஜன் ஆதரவற்றோர் இல்லம் ஒன்று வைத்திருந்தார். ஒரு நாள் ஜோசப் பார்க்கர் யாரிடத்தில் பேசும்போது, ஸ்பர்ஜனின் ஆதரவற்றோர் இல்லம் பரிதாப நிலையில் உள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது என்று சொன்னார். ஆனால் இந்த தகவல் ஸ்பர்ஜனுக்கு வித்தியாசமாக போய் சேர்ந்தது. ஸ்பர்ஜனுடைய ஆதரவற்றோர் இல்லம் பரிதாப நிலையில் உள்ளது என்று அவர் சொன்னதாக யாரோ ஒருவர் ஸ்பர்ஜனிடத்தில் சொல்லிவிட்டார். 2 ஒன்று அல்ல. பரிதாப நிலையில் உள்ள பிள்ளைகளுக்கு ஸ்பர்ஜன் உதவி செய்கிறார் என்றால் ஸ்பர்ஜனை மதிப்போடு அவர் பேசுகிறார். அவர் நடத்துகிற ஆதரவற்றோர் இல்லம் பரிதாப நிலையில் உள்ளது என்றால் அங்கே இருக்கிற பிள்ளைகள் நன்கு கவனிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். ஆனால் தவறான ஒரு கருத்தானது ஸ்பர்ஜனுக்கு போய் சேர்ந்தது. அந்த வாரம் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணிய போது ஜோசப் பார்க்கரை அவர் திட்டி தீர்த்து விட்டார். அந்த செய்தி செய்தித்தாளிலும் வந்து விட்டது. அடுத்த வாரம் ஜோசப் பார்க்கர் என்ன பேசப் போகிறார் அறிந்து கொள்வதற்கு அநேகர் ஆவலாக இருந்தார்கள். என்ன பதில் சொல்லப் போகிறார்? பொதுவாக மனிதர்களுடைய ஆசை அதுதானே. 2 பேருக்கு இடையில் சண்டை நடக்கிறது என்றால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை குறித்து பேசிக்கொண்டிருப்பது மனிதனுக்கு சந்தோஷமான ஒன்றாக இருக்கிறது. அன்றைக்கும் அப்படித்தான் சென்றார்கள். ஜோசப் பார்க்கர்
பிரசங்கத்தில் ஒன்றும் சொல்லவில்லை. கடைசியில் காணிக்கை எடுக்கிற நேரம் வந்தபோது அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். அப்போது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் தன்னுடைய ஆதரவற்ற இல்லத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக காணிக்கை எடுப்பார். இன்றைக்கு அவர் பிரசங்கம் பண்ணவில்லை என்று கேள்விப்பட்டேன். அதனால் இன்றைக்கு அதற்காக ஒரு காணிக்கை எடுக்க மாட்டார். நாம் இன்றைக்கு அந்த ஆதரவற்ற இல்லத்திற்காக காணிக்கை எடுப்போம், தாராளமாக கொடுங்கள் என்று சொன்னார். இதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஸ்பர்ஜனை அவர் திட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் நடத்துகிற இல்லத்திற்காக காணிக்கை கொடுங்கள் என்று அவர் சொன்னபோது அந்த நடந்ததை எழுதினவர்கள் சொல்லுகிறார்கள். காணிக்கை எடுத்தவர்கள் காணிக்கை பை நிரம்பி 3 முறை பையை காலியாக்கிவிட்டு திரும்பவும் எடுக்க சென்றார்கள். இந்த பணம் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் கையில் சென்று சேர்ந்தபோது ஜோசப் பார்க்கர் சொன்னதையெல்லாம் யோசித்து பார்த்தவராக ஜோசப் பார்க்கரை சந்திப்பதற்கு வீட்டிற்கு வந்தார். அப்பொழுது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொன்னாராம், நீங்கள் என் மேல் கிருபை காட்டிவிட்டீர்கள், இன்றைக்கு யார் மேல் நீங்கள் கிருபை காட்டப் போகிறீர்கள்? தேவன் கிருபை உள்ளவர் என்றார். அந்த கிருபையை மற்றொருத்தில் நாம் காட்ட வேண்டும் அல்லவா? அதுதானே ஊழியம். ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நாங்கள் மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.